கடா குட்டி பெட்ட குட்டி மட்டும் தான் வைப்பாங்க. எல்லாமே ஒரிஜினல் பியூர் கொடியாடுனே. கொடியாட்டு குட்டி அவங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே கொடுத்துருவாங்க. அவங்க நேரடியா வந்து பார்க்க முடியாது சரி, நேரடியா பார்த்தாலும் சரி, நேரடியா வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்க மனசுத்தி நம்ம அவங்க குட்டி செலக்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு குட்டிக்கு 250 ரூபா 20 குட்டி மேல எடுத்தாங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் சரிண்ணே தமிழ்நாடு மூலம் நம்ம டெல்லி கொடுத்துருவாங்க. வணக்கம்ண்ணே. உங்க பேரு எந்த ஊரு அதை பத்தி? என் பேர் வேலு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்கு. நம்ம ஆட்டு பண்ண வந்து நம்ம வந்து வேலை ஆட்டு பண்ண நம்மகிட்ட வந்து ஒரிஜினல் கொடியாடு கிடா குட்டி பெட்டை குட்டி எத்தனை குட்டினாலும் எத்தனை நாளும் நம்ம எப்பனாலும் மக்கள் கேட்டாங்கன்னா கொடுத்துலாமே. ஒரிஜினல் பியூர் கொடியாடா பியூர் ஒரிஜினல் கொடியாட்டு குட்டியா எப்ப மக்கள் கேட்கறாங்களோ எந்த நேரத்துல 3 மாசம் to 8 மாசம் குட்டியை மக்கள் எப்ப கேட்கறாங்களோ அது தகுந்த மாதிரி எல்லா இன்சூரன்ஸ் போட்டு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம். எல்லா கடலையும் கொடியாட்டில் இருக்க ஏழு நகமும் கொடுத்துருவோம். என்ன கரும்போர் இதை பாத்தீங்களா குட்டி கடை, இது புளியம்போரு, இது பிள்ளைப்போரு, இது செவலப்போரு, இது செங்குட்டி, அது வெள்ளைப்போரு, இது செவல மரம் ஆமா இது கருமர குட்டி. எல்லா கடலையும் குட்டி கரும்போரு எல்லா கடலையும் குட்டி இருக்குங்க. மக்கள் வளர்ப்புக்கு ஏத்த குட்டி தமிழ்நாடு கூட அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த பயிர் இருந்தாலும் சரி, எந்த மாவட்டம் இருந்தாலும் சரி வீடு தேடியே கொடுத்துருவோம்னே. 20 குட்டிக்கு மேல எடுத்தாங்கன்னா குட்டிக்கு 200 டெலிவரி சார்ஜ். அவங்க எந்த பயிர் இருந்தாலும் நேரம் போய் கொடுத்துருவோம்னே. எந்த குட்டியில எத்தனை மாசம் குட்டியா இருக்கு உங்கள்கிட்ட? நம்மகிட்ட வந்து 3 மாசம் குட்டி ஸ்டார்டிங், 3 மாசம் குட்டில இருந்து 8 மாசம் குட்டி இருக்கு. எல்லா தடுப்பூசி போட்டு எல்லா இன்சூரன்ஸ் போட்டு மக்கள் தேவை போய் அப்படி வளர்க்குற மாதிரி தேவை போய் கொடுத்துருவோம். ஏன்னா இப்ப வந்து மக்கள் வந்து குட்டிகள் வாங்க வராங்கன்னா எத்தனை மாசத்துல வந்து குட்டிகள் வாங்கணும்? மக்கள் வந்து பகுதியை பொறுத்து இருக்குண்ணே. இப்ப நம்ம தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டம்லாம் 3 மாசம் குட்டி பகுதி வளர்த்தாலே போதும். அவங்க இடத்துல வந்து கொஞ்சம் கிளைமேட் பொறுத்து அது மாதிரி மக்கள் வளர்க்கணும். 5 மாசம் குட்டி வளர்க்கணும். மக்கள் வாங்கி உயிரடைக்கு 15 அளவுக்கு மேல இருக்கணும். அப்பனாதான் அவங்க 4 மாசம் 5 மாசம் வளர்த்து கைமாற்ற மாதிரி இருக்கும். கொடியா இருந்து மேக்ஸிமம் 4 to 6 வெயிட் போடணும். மேக்ஸிமம் 5 அடத்தி நம்ம வளர்த்தாலும் சரி. மக்கள் வளர்க்க ஆசைப்பட்டா 4 மாசம் 5 மாசம் குட்டி எடுத்து வளர்க்கலாம். வளர்ப்பு கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எத்தனை மாசம்? நம்மகிட்ட வந்து நம்ம ஆட்டுல நம்ம சொந்த ஆட்டுல சித்தப்பாட்டு பிரிச்சு கிட்ட நம்ம ஆட்டுல வந்து 3 மாசம் குட்டில நம்ம ஆட்டுல பிரிச்சுருவோம். மக்கள் தேவை மாதிரி இந்த மாசம் குட்டி தேவைப்படும் அது மாதிரி எடுத்து கொடுப்போம். 3 மாசம் குட்டினாலும் சரி, 5 மாசம் குட்டினாலும் சரி, 4 மாசம் குட்டினாலும் சரி, அவங்க எத்தனை மாசம் குட்டி தேவைப்படுறாங்களோ அது தகுந்த மாதிரி எடுத்து கொடுப்போம். வளர்ப்புக்கு எந்த மாதிரி எத்தனை மாசம்? 5 மாசம் குட்டி தான் 5 மாசம் 4 மாசம் குட்டி போகுங்க. வளர்ப்பு குட்டி அந்த மாதிரி குட்டி போகும். ஒரு 6 மாசம் கை மாத்துற மாதிரி. உங்கள்கிட்ட எப்படி மக்கள் வந்து எத்தனை குட்டியில் கேட்டாலும் நீங்க கொடுத்துடலாம்? எத்தனை குட்டினாலும் ஒரு குட்டில இருந்து 100 குட்டி வரை மக்கள் கேட்டாங்கனாலும் கொடுத்துருவோம். எந்த ஒச்சம் இல்லாம குட்டி மக்கள் கொடுத்துருவோம். எப்படி டெலிவரில எப்படின்னா 20 குட்டிக்கு மேல எடுத்தா குட்டிக்கு 250 ரூபா. 20 குட்டிக்கு மேல எடுத்தா குட்டிக்கு 250 ரூபா. நேரடியா வந்து அவங்க பார்த்து எடுத்துக்கலாம். சரிண்ணே. நம்ம நேரடியா நம்ம பண்ணைக்கு வந்து குட்டியை வந்து மேட்ச்ல முறையில மாட்டு சொந்தாட்டை பார்த்து 10 குட்டி இந்த மாதிரி கேட்டாலும் 10 குட்டி நம்ம வந்து பக்கத்துல எடுத்தோம். 8 எல்லாம் குட்டி 250 அந்த பகுதியில ஒரு பாவமா ஒரு 2-3 கேட்டா சேர்த்து அனுப்பிச்சுக்கலாம். அப்ப இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருப்பாங்க, எனக்கு ஒரு 10 குட்டி வேணுமே சொல்லி அட்வான்ஸ் பண்ணுவோம். குட்டியை பார்த்து செலக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க மாதிரி 2-3 கேட்டாலும் சேர்த்து போட்டு அனுப்பிச்சுருவாங்க. 10 குட்டிக்கு நம்ம வண்டியோட கட்டாதானே. சரி. ஆமா. உங்ககிட்ட வந்து குட்டிகள் வந்து வாங்க வராங்கன்னா தடுப்பூசி எத்தனை மாசம் தடுப்பு எப்படி? நம்ம ஆட்டுல இது பிரிக்கும் போதே வளர்ப்பு கிடா குட்டினாலும் சரி பெட்டை குட்டினாலும் சரி அந்த அவங்க ஆட்டுல பிரிக்கமே தடுப்பூசி இன்சூரன்ஸ் போட்டுதான் விடுவோம். போட்டு 2 நாள் கழிச்சு பண்ணையை கொண்டு வருவோம். மக்களுக்கு வந்து அப்பதான் ஏற்றி வருது. எந்த இதுமே எந்த பால் இல்லாம கொடுக்குறது. எந்த ஒச்சம் இல்லாம ஆட்டுல குட்டி எடுத்தோம்னா அந்த ஆட்டுலயே நம்ம குட்டி தடுப்பூசி போட்டு விட்டுருவோம். நம்ம இதுக்கு இப்ப வந்து கிடா குட்டி பெட்டை குட்டி மட்டும் தான் வைப்பேன். 5 மாசம் வளர்ப்பு குட்டி தான். ஆமா 3 மாசம் குட்டில 8 மாசம் குட்டி கிடா குட்டி எப்ப கேட்டாலும் சரி மக்கள் எந்த மூணுல அவங்க எப்ப இருந்தாலும் சரி கிடா குட்டி பொட்டை குட்டி 3 மாசம் குட்டில 8 மாசம் குட்டி வரைய 24 hours நம்ம 24 குட்டி இருந்துட்டே இருக்குமே. வளர்ப்பு குட்டி மட்டும் கிடா குட்டி பெட்டை குட்டினாலும் சரி எல்லாமே ஒரிஜினல் பியூர் கொடியாட்டு குட்டி. அவங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே கொடுத்துருவோம். 20 குட்டிக்கு மேல வந்து கேட்டாங்கன்னா அவங்க நம்ம வீடியோ அவங்க நேரடியா வந்து பார்க்க முடியாது சரி, நேரடியா பார்த்தாலும் சரி, நேரடியா வந்து பார்த்து எடுத்தாங்கன்னா அவங்க மனசுத்தி நம்ம திருப்தி. சரிண்ணே. அவங்க வெளியில இருந்து கால் பண்ணி 4 நாள் வர முடியல நீங்க பார்த்து டெலிவரி பண்ணுங்க சொல்லி குட்டி நம்ம வீடியோ காமிப்போம். அவங்க குட்டி செலக்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு குட்டிக்கு 250 ரூபா 20 குட்டி மேல எடுத்தாங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் சரிண்ணே தமிழ்நாடு மூலம் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம்.